அனைவருக்கும் வணக்கம். 10th நியூ தமிழ் புக் இயல் 7 கவிதை பேழை மெய்கீர்த்தி. அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள். அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள். சங்க இலக்கியமான 10 பாடல்களின் இறுதியிலுள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடி. பல்லவர் கல்வெட்டுக்களிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது. செப்பமான வடிவம் பெற்றது. கல் இலக்கியமாக அமைந்தது. இந்திரன் முதற் திசாபாலர் என்மரும் ஒரு வடிவாகி வந்த படியென நின்று மனுவானை தனி நடாத்திய படியானையே பிணிப்புண்பன வடிமணிச் சிலம்பேயரச்சுவன செல்லோடையே கலக்குண்பன வருபுனலே சிறைப்படுவன மாவே வடுபடுவன மாமலரே கடியவாயின காவுகளே கொடியவாயின கள்ளுண்பன வண்டுகளே பொய்யுடையன வரைவையே போர்மலைவன எழுகழனியே மையுடையன நெடுவரையே மருளுடையன இளமான்களே கயற்குலமே பிறழ்ந்தொழுகும் கையத்தாரே கடிந்தொறுப்பார் இயற்புலவரே பொருள் வைப்பார் இசைப்பாணரே கூடஞ்செய்வார் என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டினியில் இதுவென நின்று காவல் நெறி பூண்டு நெறியல்லது நினையாது தந்தையில்லார் தந்தையாகி தாயறியுள்ளார் தாயாகியும் மைந்தரில்லொரு மைந்தராகியும் மண்ணுயிர்கட்குயிராகியும் வெளிபெற்ற பயனென்னவும் மெய்பெற்ற அருள் என்னவும் மொழிபெற்ற பொருள் என்னவும் முகம்பெற்ற பணுவலென்னவும் எத்துரைக்கும் இறைவன் என்னவும் யாஞ்செய். இது ராஜராஜன் கால தமிழ் கல்வெட்டு. 11ஆம் நூற்றாண்டு. பெரிய கோவில், தஞ்சாவூர். பாடலின் பொருள். இந்திரன் முதலாக திசைப்பாலகர் 8 பேரும் ஓருருவம் பெற்றது போல் ஆட்சி செலுத்தினான் சோழன். அவன் நாட்டில் யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுவன, மக்கள் பிணிக்கப்படுவதில்லை. சிலம்புகள் மட்டும் புலம்புகின்றன, மக்கள் புலம்புவதில்லை. ஓடைகள் மட்டுமே கலக்கமடைகின்றன, மக்கள் கலக்கமடைவதில்லை. புனல் மட்டுமே அடைக்கப்படுகின்றது, மக்கள் அடைக்கப்படுவதில்லை. மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன, மக்கள் வடுபடுவதில்லை. மலர்கள் மட்டுமே பறிக்கப்படுகின்றன, மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுவதில்லை. காடுகள் மட்டுமே கொடி உடையவனாக உள்ளன, மக்கள் கொடியவராய் இல்லை. வண்டிகள் மட்டுமே தேன் உண்ணுகின்றன, மக்கள் கள் உண்பதில்லை. மலை மூங்கில் மட்டுமே உள்ளீடு இன்றி வெறுமையாய் இருக்கின்றது, மக்களிடையே வெறுமை இல்லை. வயலில் நெற்கதிர்கள் மட்டுமே போராக எழுகின்றன, வேறு போர் இல்லை. நீண்ட மலைகளே இருள் சூழ்ந்தவையாய் இருக்கின்றன, நாட்டில் வறுமை இருள் இல்லை. இளமான்களின் கண்களே மருள்கின்றன, மக்கள் கண்களில் மருட்சி இல்லை. குளத்து மீன்களே பிறழ்ந்து செல்கின்றன, மக்கள் நிலை பிறழ்வதில்லை. செவிலித்தாயாரை சினங்காட்டுவர், வேறு யாரும் சினம் கொள்வதில்லை. புலவர் பாட்டில் மட்டுமே பொருள் பொதிந்து இருக்கின்றது, யாரும் பொருளை மறைப்பதில்லை. இசைப்பாணரே தெருவில் கூடி ஆடி பாடுவர், தேவையற்ற வேறு யாரும் அவ்வாறு செய்வதில்லை. ராஜராஜன் காக்கும் திருநாட்டின் இயல்பு இது. அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான். தந்தை இல்லாததோருக்கு தந்தையாய் இருக்கின்றான், தாய் இல்லாதோருக்கு தாயாய் இருக்கின்றான், மகன் இல்லாதோருக்கு மகனாக இருக்கின்றான். உலகில் உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருக்கின்றான். வெளி பெற்ற பயனாகவும் மெய் பெற்ற அருளாகவும் மொழி பெற்ற பொருளாகவும் புகழ் பெற்ற நூல் போலவும் அவன் திகழ்கிறான். புகழ் அனைத்திற்கும் தலைவனாகி யாதும் புரிகின்றான். நூல்வெளி கோப்பரகேசரி திரிபுவன சக்கரவர்த்தி என்னும் பட்டங்கள் கொண்ட 2ஆம் ராஜராஜ சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி பாடமாக உள்ளது. இம்மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. இவருடைய மெய்கீர்த்திகள்
2. அதில் 1 91 அடிகளை கொண்டது. அதில் 16 முதல் 33 வரையிலான அடிகள் பாடப்பகுதிகளாக தரப்பட்டுள்ளன. இவருடைய மெய்கீர்த்திகள் மொத்தம் எத்தனைனா 2. அதில் 1 91 அடிகளை கொண்டது. அதில் 16 முதல் 33 வரையிலான அடிகள் பாடப்பகுதிகளாக தரப்பட்டுள்ளன. இப்பாடப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்வி கழகத்திலிருந்து பெறப்பட்டது. முதலாம் ராஜராசன் காலந்தொட்டே மெய்கீர்த்திகள் கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மெய்கீர்த்திகள் கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. நன்றி.